வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பெயர்ச்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அன்பர்கள் பராபவ வருடத்துல மிகவும் ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க போறாங்க. நிறைய கன்னிராசி என்பர்கள் புதிதாக வேலை தேடக்கூடிய ஒரு நபர்களுக்கு, அதாவது இந்த கன்னிராசி என்பர்கள் டில் அந்த காலேஜ் லைஃப் வரைக்கும் நிறைய ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த ஸ்மார்ட்னஸ்னால நல்ல ஒரு பெயர் புகழ், அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜில் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மார்க் எடுத்து அதன் மூலமாக ஒரு ஃபேமஸ் ஆகுது. இது எல்லாமே நடந்திருக்கும், எந்த விதமான ஒரு குறையுமே இருக்காது. ஆனால் வேலை தேடணும் அப்படின்று வரும்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் மாதிரி வேற யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் வேலை தேடுறது தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுல மிகவும் ஒரு ஆபத்தான அமைப்புகள் ஜென்ரலாவே இருக்கும். எந்த கன்னிராசி என்பவர்களை எடுத்தாலுமே அந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்னஸ் அதிகம், அதே மாதிரி ரொம்ப கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அதிகம், ஒரு அதிபுத்திசாலித்தனம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு தான் இருக்கு. அப்போ ஒரு அலுவலகத்துல ஒரு ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்ற போது இந்த மாதிரியான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது எதிராளிகள் பயப்படதானே செய்வாங்க. அதனால அந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஆனா நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளுலாம் கிடையாது அப்படின்னு தன்னைத்தானே ஒரு ஒரு உள்நோக்கம் இல்லாமல், அதாவது தன்னைத்தானே ரொம்ப கௌரவப்படுத்தி கொள்ளாமல் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். எனக்கு பெரிய அளவுக்குலாம் புத்திசாலித்தனம் பத்தாது மேடம்
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வெகுளித்தனம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். யார் வந்தாலும் ரொம்ப சிரிச்சு பேசக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாய் தந்தையோட டிராவல் பண்ண முடியாது, பெற்றோர்களோட பெரிய அளவுக்கு டிராவல் பண்ண முடியாது. அப்படியே பெற்றோர்களோட டிராவல் பண்ணாலும் இவர்களை இந்த கன்னிராசி அன்பர்களை அந்த பெற்றோர்கள் ஏதோ ஒரு இடத்துல சின்னதா அவமானப்படுத்திக்கிட்டு தேவையில்லாம அவர்கள் பேசிக்கிட்டு அந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன மேடம்? கரெக்டா சொல்றீங்க, ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறீங்க இந்த கன்னிராசி என்பர்கள். 6ஆம் இடம்ன்றது எதிரி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கொண்டு பயப்படுவாங்க. அதனால உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கு. உங்களுடைய அதிபுத்திசாலித்தனம் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நிறைய கன்னிராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல தான் வேலை பார்ப்பாங்க. அவர்களோட குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது ரொம்ப கிடையாது. இவர்களுக்கு இந்த தமிழ் வருடம் அப்படின்றது மிகவும் ஒரு ஆபத்திலிருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேருக்கு வம்பு வழக்குகள் அப்படின்றது நிறைய இருந்திருக்கும். அந்த வம்பு வழக்குகள் இருந்து நீண்ட கால நோய் பிரச்சனைகள் இருந்து இவர்களை நிவர்த்திக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கண்டக சனி கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில தேவையில்லாத ஈகோ கிளாஷுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். நாங்க ஜென்ரலாவே அப்படிதான் இருக்கிறோம், விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கணும். இன்னும் என்ன நாங்க டவுன் டு எர்த்தா போகிறது அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 1.5 வருஷத்துக்கு யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அப்படின்னு போய்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா கலத்திரத்துல சனி பகவான் இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கு நேர் எதிர்மாறா அவங்க செய்வாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு நேர் எதிர்மாறா நீங்க செய்யக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த கலத்திரத்துல இருக்கக்கூடிய சில தேவையில்லாத மன கருத்து வேறுபாடுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது. அடுத்து காதல் போன்ற விஷயங்கள்ல மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. அந்த 5ஆம் இடம் தான் அந்த காதலுக்கு உண்டான ஒரு பாவகங்களே. அந்த பாவகத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால இதுவரைக்கும் இருந்த காதல் கூட திடீர்னு பிரிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இப்பதான் காதலே பண்ண போறேன் மேடம், யார்கிட்டயாவது ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மன சஞ்சலங்கள். ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்திருப்பீங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதனால உங்களுடைய வேலை பாதிப்புகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால காதலை பத்தி இன்னும் 1 வருஷத்துக்கு மறக்கிறது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியான நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போது, வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 11ஆம் இடத்துல கேது டிரான்சிட் ஆகிறதுனால லாபங்கள் கடனுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்து 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுக்கணும். இந்த திருமணம் நம்மளுக்கு சரிபட்டு வருமா வராதான்றத ரொம்ப நிதானமா யோசிச்சு அதனால முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.